ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்டி கேமிங். இந்த வீடியோவில் வந்து கிரானி ஃபேன் மேட் கேம் தான் விளாட போகிறோம். கிரானி லெகசின்னு போட்டிருக்கோம், ஆனால் அது கிரானி லெகசியமாக இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமான மாட் கேம் தான். ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஈஸி மோட்டில் தான் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த பார்ட்டில் நார்மலு, அடுத்து ஹார்டு, அடுத்து எக்ஸ்ட்ரீம் போவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈஸி மோடு. ஈஸியில் விளாட்றதே இந்த கேம் வந்து ஹார்டு மோடில் விளாட்றதுக்கு சமம் தான். இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நண்பர்களே, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, அங்கே என்னமோ சாவி இருக்குது. சேஃப் கீ இருக்குது, இங்கேயே சேஃப் கீ இருக்குது. ஓகே, மேலே எதுவும் இல்லை. ஓகே, சேஃப் கீ. அங்கே கீழே ஒரு ரோபோட் தெரியுதா நண்பர்களே? அவன் சரியான ஆள், மொரட்டாள். அவன் கையில் மட்டும் சிக்கிடக்கூடாது. அவனை மட்டும் போட்டு தள்ளிடணும். அவன் மட்டும் நம்மளை பார்த்தானா எங்கே இருந்தாலும் நம்மளை கொண்டுருவான். அந்த வரான் பாருங்கள் மொட்டை மாடிக்கு. ஓகே, இப்போ பெருசு இருக்கிறான். பெருசு இந்த கிராணி வந்து ரோபோட் கிராணியாக மாறிடும். அதுதான் கிளவி. ஓகே, அவனை போட்டு தள்ளிட்டேன். அவன் வந்து பக்கத்தில் நின்னா அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம கேமில் தோற்று தான் போவோம். ஓகே, இது வந்து கார் எஸ்கேப் பண்ணலாம். இதில் கார் எஸ்கேப் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காண்டி. இத்தனோண்டா இருக்கிற இந்த காரில் தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். அது அடுத்த பாட்டில். இந்த தடவை நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, விரட்டுறான் மொட்டை தலையனும் கிளவியும் வருது. அந்த ரோபோட்டை நான் கொண்டுட்டேன், அதனால தான் சிலமாக எங்கேயே நிற்கிறான். ஓகே, நம்ம டக்குன்ட்டு. ஓகே, மாஸ்டர் கீ சூப்பர். சொன்னேன்ல நான் இங்கே இருக்கேன், அவன் சுட்டுட்டான். இது வந்து ரோபோட் கிராணி என்னை சுட்டுருச்சு நண்பர்களே. ஐயோ, டே 2. ஓகே, பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே, டக்குன்ட்டு எல்லாத்தையும் பண்ணணும் நண்பர்களே, டக்குன்னு பண்ணணும். ஏன்னா இந்த கேம் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அந்த ரோபோட் வரதுக்குள்ளே முடிச்சிடணும் நண்பர்களே. அந்த ரோபோட் வரதுக்குள்ளே முடிச்சிடணும். அதை கொண்டுட்டேன். நான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து போயா வருது பச்சை கலரில். ஓகே, சேஃப் கீ எடுத்துருவோம் ஓகே, மொட்டையன் வந்துட்டான். கிளவியும் வருது. அது கிளவி தான் நண்பர்களே, வேறு யாரும் நினைக்காதீங்க. அது கிளவி தான், அப்படி இருக்குது. அது வாய்ஸில் ICU அப்படிங்கிறது அது கொஞ்சம் கீச்சுன்னு பேசும். அது கிளவி தான். ஓகே, கிளவி அந்த பக்கம் நம்மளை பார்க்கல. நம்ம டக்குன்ட்டு அப்படி கீழே குச்சிடுவோம். மொட்டை தான் பார்த்துருக்குறான். ICU அப்படிங்கிறான். ஓகே, அவன் வரான் விரட்டுறான். ஓகே, கிளவிக்கும் சத்தம் கேட்டிருக்கோம். இப்போ சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்களேன், நான் அதை என்னை சுட்டு தள்ளிடும். அதுவும் ஒரு இது. ஓகே, இங்கே பேட்லாக் கீ இருக்குது. ஓகே, வருவாங்க, எப்படியும் கண்டிப்பாக வருவாங்க. வராமல் இருப்பீங்களா நீங்கள்? ஆனால் அது ரொம்ப அட்வான்ஸான கிளவி நண்பர்களே. பார்த்தீங்களா, கிளடுக்கு முன்னாடியே வந்துருச்சு. எப்படி வருது பாருங்கள் நண்பர்களே, இப்படி வருது பாருங்கள். ஆனால் இதை சுடணுன்னு தான் எனக்கு ஆசை, ஆனால் எனக்கு சுட முடியலையே. ஏன்டா சுட மாட்டீங்கன்னு கேட்காதீங்க. அது சுட முடியல நண்பர்களே. இந்த கேமில் சுட முடியாத மாதிரி பண்ணியிருக்கிறானுங்க. பெருசை போட்டு தள்ளலாம், இந்த ரோபோட்டை போட்டு தள்ளலாம். ஓகே, ஓப்பன் பண்ணுறா லாக்கை, அதான் முக்கியம். பெருசை போட்டு தள்ளலாம், அதை போட்டு தள்ளலாம். ஓ, பேடு சூப்பரு. ஓகே, பெருசு இங்கே இருக்கிறான். ஓகே, இப்போ கிளவி வருமா? இல்லை, வரல. ஓகே, நம்ம இதை போய் டக்குன்ட்டு. ஐயோ, கிளவி இங்கே தான் நிற்கிது நண்பர்களே. வேற ஐயோ, என்னடா பக்கான்னு கேட்காதீங்க. நான் கிளவி வந்து நம்மளை சுட்டுருச்சு நண்பர்களே, சுட்டுருச்சு. நார்மலாக கிராணி வந்து ட்ராப்பு போடும் பார்த்தீங்களா? இது வந்து நின்றுட்டு ட்ராப்பு போடாமல் நம்மளை சூட் பண்ணணும். அந்த சூட்லேருந்து நம்ம தப்பிக்கணும். அது என்ன பண்ணணுன்னே தெரில நண்பர்களே, என்ன பண்ணணுன்னே தெரில. நான் சத்தம் போட்டாலே நான் செத்துருவேன், அதை புரிஞ்சுக்கோங்க. நான் சத்தம் போட்டாலே செத்துருவேன். 5 நாள் தான் எப்படின்னு. நான் 5 நாளில் நான் செத்து தான் ஆகணும். ஏன்னா அது நான் எங்கே இருந்தாலும் அதை நான் சூட் பண்ணுது. நீங்கள் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். என்னால் எஸ்கேப் பண்ண முடியுதா? இதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி தான். ஓகே, இங்கே ஃப்ரீஸ் ட்ராப்பு. ஓகே, அது பாய்சனு, இது ஃப்ரீஸு. ஓகே, ஜெய் ஹோ அப்படின்னு வராங்க. நம்ம பார்த்துட்டு இங்கே தான் இருக்கிறான், அவனை ஒரு போடணும் அப்படின்ட்டு வருது கிளவி. ஓகே, பெருசுக்கு கொடுத்துடணும். தாத்தா இந்தாங்க மண்டையில். கரெக்டாக மண்டையிலே காதுலேயே குத்திட்டேன். காது குத்தியாச்சு தாத்தாக்கு. பாட்டி நினைக்கும், என் ஹஸ்பண்ட் எப்படி பண்ணிட்டியேடா, பாட்டி இவனை விரட்டி வரேன்டா அப்படின்னு வருது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியல. ஓகே, இங்கே மாஸ்டர் கீ. ஓகே, அதை விட்டுருவோம். குமார், நம்ம இதை எடுறா பேடு கோடு. ஓகே, டிக்கெட்டு இதே மாற்றி வச்சுருக்குறாங்க. ஓகே, கிளவி வருது டக்குண்டு. ஐயோ, சுற்றுற போகுதுரா ஐயோ. ஓகே, மாஸ்டர் கீ தூக்கு. ஓகே, கிளவி இந்த பக்கம் வருது. ஓகே, இந்த மாஸ்டர் கீ இங்கே போட்டுருவோம். ஓ, சூப்பர். சுத்தியில் என்னடா எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துருக்கீங்க? ஆமாம், இது ஈஸி மோடு மறந்துட்டேன். நானே மறந்துட்டேன். ஓகே, டக்குன்னு இதை உடச்சி விடு நண்பர்களே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எஸ்கேப் பண்ண பார்க்குறேன்.
இந்த கிளவி ஆனால் நான் சுட்டு தள்ளிடும் நண்பர்களே, சத்தம் போட்டாலே. ஓகே, கிளவி வந்துருச்சு. அவ்வளோதானே, நான் இனி எஸ்கேப் தான். இனி நான் எஸ்கேப் தானே ஆகணும். ஓகே, கீ எடுத்துட்டேன். இப்படி ஒரு 2-3 சுற்றிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிரும் நண்பர்களே. ஓகே, கிளவி இதை தட்டி விட்டேன். பெருசு எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. ஓகே, இதில் எதுவும் இல்லை. ஒரு டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் பொருள் இருக்குது. ஓகே, இந்த ரோபோட் மேலே என்னடா சட்டி மாதிரி. ஐயோயோ ஐயோ கிளவி இருக்குதுடா தம்பி, நீ சிக்கக்கூடாத இடத்துல சிக்கிட்டடா டே. ஓகே, தப்பிச்சிட்டேன். ஓகே, எஸ்கேப். என்னடா எஸ்கேப் ஆக மாட்டேங்கிறேன், என்னாச்சுடா? ஓகே, இந்த இதை தட்டி விட்டுருவோம். அதானே கிளவி இந்த பக்கம் வரும், நம்ம அந்த பக்கம் போக முடியும். என்னடா இது முரட்டு கிளவியாக இருக்குதுடா. ரோபோட்டா மாறினாலும் முரட்டு கிளவியாக இருக்குதுடா. அது காது தெளிவாக கேட்குதுடா. எவன்டா அதெல்லாம் கண்டுபிடிச்சா? ஓகே, அகல பாதாளம் இதுவும் பூட்டி கிடக்கு. அதை நம்ம ஓப்பன் கூட பண்ண முடியாது. சுற்றியில் வச்சு உடைக்க முடியுமான்னு கேட்பீங்க, அதுவும் பண்ண முடியாது. கிளவி என்னவா இங்கே வந்து விரட்டு. அலாட்டான கிளவியாக இருக்குது நண்பர்களே, அலாட்டான கிளவி. ஓகே, இங்கே வாங்க. ஓகே, வாங்க 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 வாங்க, நான் எஸ்கேப் ஆக போகிறேன். வாங்க பாட்டி, நம்ம எஸ்கேப் ஆகும். ஐயோ, பெருசு வந்துட்டான்டா. ஐயோ, ஓப்பன். ஐ காண்ட் எஸ்கேப்பா. ஐயோ, கட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, பெருசு செத்துட்டான். கிளவி தான் வரட்டுது. ஓகே, இங்கே ட்ராப்பு. ஓகே, ஓடுறா. இங்கே இந்த கேமே வித்தியாசமாக இருக்குதுல்ல, அப்படி தான் நண்பர்களே. டெக்னாலஜி ரொம்ப கூடி போச்சு. ஐயோ, மேலேயும் போக முடியல. ஐயோ, கிளவி வந்துருச்சு. என்ன பண்ணுறது? கீழே போனால் என்னை அடிச்சிடுமே. நான் எப்படினாலும் கீழே போனால் என்னை டக்குட்டு திரும்பி அடிச்சிடும். குனிஞ்சிட்டேன், அது கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ல. ஐயோ, பார்த்துருச்சு. ஐயோ, டே 2. அட கடவுளே, இப்படி ஆகிப்போச்சே. ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். ஐயோ, டே 4. நான் டே 2ன்ட்டேன். மன்னிச்சிருங்க. டே 4 இல்லை பக் ஆயிடுச்சா? நான் செத்தது எனக்கே ஞாபகம் இல்லை நண்பர்களே. ஓகே, விடுங்க, டே 4. இனி நான் ஒரு தடவை செத்தாலும் நான் செத்துருவேனே. ஆனால் நான் 4 தடவையா நான் செத்துட்டேன். எனக்கு 2 தடவை தான் செத்தமாக இருக்குது. ஓகே, மன்னிச்சிருங்க, நான் மாற்றி சொல்லியிருந்தா. ஓகே, இதில் என்ன பண்ணணும்? அதில் போடணுமா? என்னடா நீ கீழே விழுந்துருச்சு அது ஃபோட்டோவில். ஓகே, அதுலேயும் போட்டேன், அதுவும் ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சு. பெருசு வரட்டுறான், கிளவியும் வரட்டுது. நம்ம ரொம்பவே சேஃப்டியாக விளாட்ணும். இல்லைனா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க நண்பர்களே, அந்த கிளவி வந்து கீங் அப்படின்னு 2-3 அலாரம் சவுண்டு மாதிரி கேட்கும். அந்த அலாரம் சவுண்டு அடிக்கும்போது நம்ம ஒரே இடத்துல நின்னா தான் நம்ம சாகும். அதை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கிளவி அந்த சத்தம் போட்டுச்சுன்னா நான் டக்குன்ட்டு ஓடிடுவேன். ஓகே, கிளவி ஏன்டா இந்த பக்கம் வருது? ஐயோ, கிளவி இந்த பக்கம் வருது. பெருசு இங்கே இருக்கிறான். ஓகே, ஐயோ, இதை வேண்டாம் ஓப்பன் பண்ண. பெருசு ஐயோ முட்டு சந்தா அந்த பக்கம் கிளவி. ஐயோ, டே பாடையை கட்டுறதுக்கு 2 பேராக வரானுங்கடா. ஐயோ 2 பக்கம் வந்தா நான் எந்த பக்கம்டா ஓடுவேன்? ஐயோ, டே 5. ஐயோ, முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளோதான். கேம் பிளே எடுக்கணும்னு வந்தவன முடிச்சு விட்டீங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் இந்த கிளவி வேறு சத்தம் போட்டால் என்னை ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் என்னை சுடுவோம். என்னடா இப்படி ஆகிப்போச்சு நண்பர்களேடா. வேணும்னே நான் ஒன்றும் விளையாடல, சத்தியமாக நான் இப்படி தான் விளையாண்டுட்டு இருக்கிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ண முடியும்? கிளவி கீழே இருக்குது. மொட்டை பார்த்துட்டான் நம்மளை. ICU அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கிறான். கிளவி வேற ஆரியோ அப்படின்னு மேலே வருது. அந்த கிளவி மட்டும் வருதுடா, என்ன மட்டும் கீழே போக விட மாட்டேங்கிறீங்கடா. ஓகே, கிளவி அந்த பக்கம் போயிடுச்சு, அந்த கதவு பக்கம். நான் இன்றைக்கி அந்த கட்டிங் பீஸ் இருந்தால் தான் நண்பர்களே எஸ்கேப் ஆக முடியும். நான் பாட்டுக்கு அந்த மாஸ்டர் கீ வச்சு அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்கிறேன், எஸ்கேப் ஆக முடியல. என்னென்னு பார்த்தா நான் அந்த டோர் ஓப்பன் ஆகுதுடா. ஓகே, கிளவி என்ன பார்த்துருச்சு. பாட்டி நீங்கள் மேலே போங்க, பேராண்டி மேலே இருக்கிறேன். ஐயோ, இந்த ரோபோட் கிளவி அட்வான்ஸாக இருக்குது நண்பர்களே, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. சிட்டி ரோபோ, நீ சுட்டி ரோபோ அப்படின்னு இருக்குது கிளவி. ஓகே, பெருசு விரட்டாத. இங்கே என்ன இருக்குது? டக்குன்னு வராண்டாவே. ஐயோ, இல்லை எதுவும் இல்லைங்க. பெருசு அந்த பக்கம் கிளவி. 2 பக்கம் சுற்றிடாதீங்கடா டேய் நண்பர்களே. 2 பக்கமும் என்ன அப்போ மாதிரி என்ன முட்டுக்கட்டை போட்டாளுங்க, கொண்டுட்டாளுங்க. ஐயோ, பெருசு இந்த பக்கம் கிளவி வந்துச்சு, நான் எப்போ எஸ்கேப் ஆவேன்? ஓகே, கட்டில் கடியில் போயிட்டேன்.
நல்ல வேளை கட்டில் இருந்துச்சு, இல்லைனா நான் 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் தான் போயிருக்கணும். நான் கண்டிப்பாக அந்த கேமில் நான் தோற்றுருப்பேன். ஓகே டேய், இன்னொன்னா வீட்டை இத்தனோண்டு ஆக்கிட்டு இத்தனை பேர் 3 பேராடா? அடி 3 பேராடா? அநியாயம்டா, இது அநியாயம்டா. ஒருத்தர் அடிக்க 3 பேர் நண்பர்களே. ஓகே, இப்போ கிளவி கீழே இருக்குது, மொட்டை மேலே இருக்கிறான். இடி அந்த கட்டிங் பீஸ் எங்கே தான்டா இருக்குது, அதை மட்டும் கொடுங்கடா, நான் வீட்டை விட்டு போயிடுவேன்டா. பெருசே எங்கே பெருசு வச்ச? ஓகே, கிராஸ் போயிடுறா, கிராஸ். இது வேறு ஸ்க்ரீனு சட்டுன்னு போகுது. கிளவி ஓப்போ டே, நான் அது ஒட்டி போயிட்டேன். நீ லைட்டாக அதுக்கு ஒட்டி போயிருந்தேன்னா நான் கண்டிப்பாக அடிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் கரெக்டாக அந்த கிராஸ் போ எடுத்து குனிஞ்சு குயில கூடி இந்த பக்கமாக வரேன், கிளவி வந்துருச்சு படிக்கட்டில். ஜஸ்ட்டு மிஸ். ஓகே, ஃப்ரீ ஸ்ட்ராப்பில் விழுந்தால் செத்துருவேன். ஓகே, பெருசு அங்கே இருக்கிறான். கிளவி என்னை கண்டிப்பாக சத்தம் கேட்டால் வந்துடும். ஐயோ, இந்த பக்கம் பெருசு வந்துட்டான். ஓகே, இவனை போட்டு தள்ளிடுவோம் எப்படி கிளவியை வந்து. சூப்பர் இங்கே தான் இருந்துருக்குதா? ஓகே, இதை விட்டுட்டு நான் உலகமெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன்டா, உலகம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறேன். இப்போ நான் எஸ்கேப் ஆக போகிறேன். நண்பர்களே, ஒரு சல்யூட் போடுங்க இதுக்காண்டே. ஓகே, கிளவியை வர வைக்கணும், அதனால் ஒரு தடவை கீழே போட்டேன். அந்த கிளவி மொரட்டு கிளவியாக இருக்குது நண்பர்களே. சுட்டி ரோபோ, நீ சுட்டி ரோபோ அப்படின்னு வருது, விரட்டுது. அது வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த கேமு வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். அது ஒரு பாதியாக வாய்ஸ் இருக்குது நண்பர்களே. கீச்சுன்னு ஏதோ கிளி பேசுகிற மாதிரி இருக்குது கிளவி வாய்ஸேவும். ரோபோட் மாதிரி பண்ணுறேன்னு கிளி மாதிரி பண்ணியிருக்கான். ஓகே, கீழே போடு. ஐயோ ஒரே எடுறா. ஓகே, நான் வாட்டுக்கு ஆர்வக்கோளாறில் கீழே போட்டேன் நண்பர்களே, ஆர்வக்கோளாறில் கீழே போட்டேன். டே போயிடுறோம், கிளவி வருது. ஓகே, டக்குண்டு கட் பண்ணு, கிளவி வருது எடுறா. ஓகே நண்பர்களே எஸ்கேப் ஆகிட்டேன், வெற்றிகரமாக எஸ்கேப் ஆகிட்டேன். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிளவி தாத்தா எங்கடா? ஓஹோ, கொடூரமாக வழி அடிக்கிறார், பிச்சை எடுத்துட்டோம்ல, எங்கடா போன பேராண்டி அப்படின்ட்டு. ஓகே, த எண்ட். கிளவி வந்து எட்டி பார்க்குது பக்கத்தில் ஸ்க்ரீன் கிட்ட வந்து. அப்புறமா வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கடுத்து நான் கார் எஸ்கேப் பண்ணுறேன். வீட்டு மொட்டை மாடியிலேருந்தே கார் எஸ்கேப் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போகிறோம். பாய் ஃப்ரம் GND கேமிங்.